ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் கம்மி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது பார்க்கவே சூப்பராகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 சேர்த்துக்கோங்க, சுக்கு ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சீனி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சளிச்சு வச்சுக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த ஹீட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இது கேரமல் செய்கிறதுக்காக ப்ரௌன் கலரில் வரணும். அது நல்லா இலக்கி கொடுக்கும். சீனி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே இருங்க. கலர் உங்களுக்கு இந்த அளவு வந்த உடனே கொஞ்சம் போல் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். இதில் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரூட்டி டூட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முந்திரி உடச்சி அதையும் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக செரி அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருப்பு திராட்சை காஞ்சது அதையும் சேர்த்துக்கோங்க. டேட்ஸு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் அதையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் இது நல்லா வேகணும் இந்த தண்ணியிலேயே. இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உங்கள்கிட்ட மாதுளை ஜூஸ் இல்லாட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்தது நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்க அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கேக் மிக்ஸ் பண்ணுற பாத்திரம். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 50 கிராம், ரீஃபைண்ட் ஆயிலு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாசனை பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சர்க்கரை பொடி பண்ணதை இதை சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த கப்பியெல்லாம் வந்துடும் இதில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்க ஜாமையும் சுகரையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இதோடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வந்துடும். இந்த சமயத்தில் இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை அதையும் ஒரு ஸ்பூன் அளவு போதும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக இது கூடவே பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பேக்கிங் சோடா அது 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல். இந்த கேக் இது வரைக்கும் செய்யாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மைதா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஜாதிக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம் இந்த வாசனை. அடுத்ததாக நம்ம கலரி வச்சுருக்க இந்த பழங்களை சேர்த்துக்கறலாம். நல்லா ஆறுன வாட்டி மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகியாச்சு. ஒரு கட்டைக்கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க கீழேருந்து மேலே வரைக்கும். இப்போ நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலேயே மைதா மாவு போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுருங்க.
இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே சமமாக இருக்க மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லேசாக தட்டி விடுங்க. பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரியை மேலே வச்சுக்கலாம். நீங்கள் பழங்கள் கூட சேர்த்துக்கலாம், மேலே தூவி விடலாம். இப்போ ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் குக்கர் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் உப்புத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டையும் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக் பண்ண போகிற பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டுருங்க. விசில் போடாதீங்க. ஒரு 3/4 மணி நேரம் வேகணும். இப்போ வெந்துருச்சு கேக்கு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே கேக் வேகும் போது வாசனை வந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எக்லெஸ் கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேக்கு வெந்த வாட்டி ஆறின வாட்டி தாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும். இப்போ பட்டர் ஷீட்டை எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக. இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நம்ம இந்த கேக்கில் பட்டரும் எக்கும் சேர்க்காமையே நல்ல பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக மேலே நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு கேக்கு. ஆறின வாட்டி தான் கட் பண்ணணும். இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.